இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பூங்காற்று திரும்புமா சீரியலோட மே 21 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்களா குமரன். பொண்ணு பார்க்க வரல, மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறாங்க. எஸ், பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. எங்கேயோ கோயிலுக்கு வந்தவங்க அப்படியே பாட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து அவங்க பெரியமா இருக்கிறாங்கல்ல, அவங்க ஆரம்பிக்கிறாங்கப்பா, வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு தானே வந்து அம்மாவும் அவளும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து பெரியமா வந்து கேட்குறாங்க, இது உங்கள் மூத்த பண்ணா எங்கே இவரோட ஹஸ்பண்டை காணா அப்படி மாதிரி கேட்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் வந்து கூட இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை, அதனால் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கா, டைவர்ஸ் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஓ, உங்கள் குடும்பமே இப்படி இருக்குது, எந்திரிச்சு வெளியே போங்கடி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சம்மந்தத்தை வந்து கெடுக்கிறாங்க. கெடுத்து அவங்கள வந்து துரத்தி விட்டது மட்டும் இல்லாமல், இந்த விஷயத்தில் யாரும் எனக்கு வந்து எதுவும் சொல்லாதீங்க, திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து பேசிட்டு போயிட்டாங்கன்னு இருக்க. நல்லபடியாக வந்து அந்த கல்யாணத்தை சம்மதத்தை முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு முடிச்சு வச்சுட்டாங்கன்னா முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான், நடக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டாங்க, நடந்துருச்சு அப்படின்னு இருக்க. ஸோ அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, குமரோட அம்மாவும் தங்கச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டு, எதுக்கு இப்படி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிமா சொல்லல. அதுக்கப்புறமா அகிலா வந்து அவன் போனதுக்கப்புறமா பேசிட்டு இருக்கான் அவங்க அம்மாட்ட. எப்படியும் இவங்க பேசுவாங்கன்னு தெரியும், ஆனால் வந்து அதே மாதிரியே நடந்துருச்சு பார்த்தியா, அதுக்கு தான் சொன்னேன் இவங்களை எல்லாம் கூப்பிடாத அப்படின்ட்டு. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எப்படி தெரியாமல் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கப்புறமா என்னாவது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனந்தி இருக்கிறாரா, அவள் ஃப்ரெண்டு குணாட்ட பேசிக்கிட்டே வரா. ஸோ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட அந்த வாழ்க்கையை வந்து மறந்துட்டு இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 11.5 லட்ச ரூபா கடன் இருக்குது, வட்டி முதலமாக வந்து 12.5 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து அந்த காசை தர்றதுக்கு நான் வந்து எங்களோட தொழில், நல்ல தொழில் எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் ஒன்று இருக்குது, அதை பண்ண போகிறோம். என்னன்னா தறி ஓட்டுறதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாவிலாம் எடுத்துகிட்டு போய் தறி ஓட்ட போகிறா. அங்கே வந்து அவங்க அண்ணி வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா, அவங்க அப்பா இப்படி தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஏமாந்து போயிட்டாரு. இந்த பிஸ்னஸ்னால தான் நம்ம குடும்பமே எப்படி இருந்தது பார்த்தியா, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு காசை வச்சு, அதாவது உன் மாப்பிள்ளை உன்னோட ஹஸ்பண்ட் கொடுத்த காசை வச்சு ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது, அதை வந்து கெடுத்துறாது அப்படிங்கிற சொல்ல, அவர் ஏமாந்தவர் அப்படி ஏமாந்துட்டார், தெரிஞ்சவங்களை நம்பி பொழைக்க தெரியாதவர். ஆனால் வந்து இப்போ நம்மளால் வந்து நான் அந்த மாதிரி கிடையாது, நான் வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு நல்ல விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல், நீ வந்து எதுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணி கேட்குறாங்கப்பா. நீ இருக்க போகிறதே வந்து கொஞ்ச நாள் தான், உன் ஹஸ்பண்ட் வெளியூர் போயிருக்காருங்கனால இருக்க போகிற, அது ஒரு டைமில் வந்து இதெல்லாம் செஞ்சு பாசிபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, காலம் பதில் சொல்லும், அது மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி சொல்கிறா. அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறதே புரியல. அந்த டைமில் அவங்க அண்ணனும் வந்து கண்டபடி திட்டி அவிச்சு விட்டுறாருன்னு இருக்க. ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்கப்பா, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அவங்க அப்பானால தான் வந்து இந்த நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை அமுச்சு விட்டு அந்த தறியை மூடுறாரு அப்படின்னு இருக்க. ஸோ அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க. எப்படி வந்து அவள் திரும்ப அந்த தறி ஓட்ட தான் போகிறா. ஸோ இதை வந்து சும்மா வந்து ஒரு டைலாக்காக ஒரு சீனுக்காகலாம் வச்சுருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து தறி ஓட்ட தான் போகிறா. எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி வந்து தொடரும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாளை அப்படின்னு போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காட்டுறாங்க. அதில் என்ன காட்டுறாங்கன்னா, ஆனந்தி உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறா. அதுக்கு முன்னாடியே வந்து குமரனை பார்க்க வந்த பொண்ணு இருக்குதுல்ல, அந்த பொண்ணு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு, டே அந்த பொண்ணு இருக்குது இல்லை, அந்த பொண்ணு தான் என்ன பொண்ணு பார்க்க வந்த பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட நான் பேசணுன்னு மட்டும் சொல்லி கூப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆனந்திட்ட வந்து என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு பேசுகிறான். அந்த இடத்துல வந்து அந்த சின்ன கிளிம்ஸும் முடியுது. பிரச்சனை மேலே பிரச்சனை, முதல்லையே ஆரம்பிச்சிட்டு இருக்குது. எப்படா காதலை கொண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது. மே 21 எபிசோட் பூங்காற்று திரும்புமா சீரியலோட எபிசோட் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.